இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது, சார் டைரக்டர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டாக்டராகவும் இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ வேலை வாங்கியிருக்காருன்னு. இனிமேல் டாக்டர் செல்லா அப்படின்னு தான் அவரை கூப்பிடணும். இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது, அதோட மொத்த வழக்கமும் காளி சார் சொல்லுவார். ரொம்ப நன்றி. இந்த டாக்டர்ன்ற தகவல் நீங்கள் டீ கடையில் தான் நான் கேள்விப்பட்டேன். இஞ்சி டீ கடையில் ரெகுலராக டீ குடிப்பான் சாலி கிராமத்தில். அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை. அப்போ தான் சொன்னார், அவர் பிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க? அப்போ கேட்டேன். அப்போ வந்து ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து டீ கடையே விட்டுட்டு சினிமா போகிற தைரியம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போகிறீங்கன்னு. இல்லை இல்லை, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேறு என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில் தான் சொன்னார். நான் உடனே ஃபோன் அடித்து முடிச்சுக்காரு, எங்கள் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு, இது சிஞ்சிட்டி கடைக்காரர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கும் தெரியாது ஜீனாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அதனால தான் வலிக்காமல் எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்துருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாமல் விஷ்ணு சார் ஏமாற்றி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நாளாச்சு நம்மளை மறந்துட்டாங்க, அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் வந்து நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடிய நபர் வந்து நமக்கு இந்த படம் முடிச்சுட்டு தேட்டர்லேருந்து கிளம்பும்போது ஒரு 4-5 கதாபாத்திரம் அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது ஐ திங்க் இந்த படம்னு இல்லை, அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் அவருக்கு அப்படி அமைதா இல்லை அமைச்சுக்கிறாரான்னு தெரியாது, பட் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஐ லைக் டு ஹேவ் முனிஷ்காந்த் சார். ஸோ நீங்கள் சொல்லணும் இந்த படத்தினுடைய வெற்றி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம், நன்றியும். அதோ விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஹீரோவா. தயாரிப்பாளர் விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் செல்லா சாருக்கு பெரிய நன்றி. ஐஸ்வரி கணேசன் சாருக்கு நன்றி. இல்லை கொஞ்சம் பரவாயில்லப்பா இருக்கு, டக்குன்னு முடிக்க சொல்லிக்கிறேன், இல்லைன்னா அங்கேருந்து சவுண்ட் வரும் ஏய் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் மேம், மியூசிக் டைரக்டர் சார், மாஸ்டர், கேமராமேன் சார், காலி சார், கருணாசண்ணன், இவங்களுக்குலாம் பெரிய நன்றி. இப்போ டைரக்டரை பற்றி ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு வச்சுறேன். இவங்க இப்போ சாராக இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தை. அந்த குழந்தை வந்து விஷ்ணு சார் போகும்போது அழுகிற மாதிரி ஒரு சீன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது குழந்தை அப்படின்னா வாயை கூச்சிட்டு அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனால் இவங்க அப்படியே நின்ன ஸ்டேப்லேயே வந்து கண்ணீர் ஒட்டி டப்பு டப்புன்னு விழுது. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்படியே டைரக்டர் பார்த்து ஆள் யூனிட்டே கை தட்டிட்டாங்க. டைரக்டர் பார்த்து கையை தட்டிட்டு, இந்த பிள்ளைய வச்சு நான் படத்தை ஓட்டிடுறேன்டா அப்படின்னாரு. சார் அப்போ நாங்களாம் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, வண்டிக்கெல்லாம் நீங்கள் முக்கியமான பேர் பார்ட்ஸு. அந்த பிள்ளை வந்து ஸ்டேரிங்கு, புரியுங்களா? நீங்கள் வந்து முன்வீல் கரெக்டாக போய் உருண்டுருங்க போங்க. அதே மாதிரி சார்ட்ட வந்து நான் வந்து எப்பயுமே சில டேரக்டர்ஸ் மட்டும் தான் உரிமையாக டைலாக் வரும்போது, ஒரு நடிகனாக வந்து 10 கேட்டால் 1 வரும் இந்த டைலாக்ல. அது மாதிரி கேட்டு 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 பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீனில் 1 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே நடக்குது. சரி சார் இவ்வளோ பொறுமையாக கேட்குறாரு அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டில் கேட்கும் போது தான் லாஸ்ட்டில் சொன்னார், இங்கே வாங்கினேன், அதாவது நான் ஹீரோயினை ஒரு ஆபத்தான சீனில் எடுத்தால் கூட அங்கே கூட நீங்கள் கவுண்டர் போடுவீங்களே ஏதாவது ஒன்று அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ இதா அப்படின்ட்டு. ஏன் இப்படி எல்லாத்தையும் வேலை வாங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது, சார் டைரக்டர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டாக்டராகவும் இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ வேலை வாங்கியிருக்காருன்னு. இனிமேல் டாக்டர் செல்லா அப்படின்னு தான் அவரை கூப்பிடணும். இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது, அதோட மொத்த வழக்கமும் காளி சார் சொல்லுவார். ரொம்ப நன்றி. எங்களுக்கே தெரியாமல் பல ஆச்சரியமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லி நீங்கள் வந்து விடை பெற்றிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் முனிஷ்காந்த் சார். அடுத்ததாக காளி வெங்கட் சார். நடிப்புன்னு வந்துட்டா காளி ஆட்டம் தான் ஆடுவார் ஒவ்வொரு படத்துலையும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்லணும் இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நன்றி. ஏன்னா வந்து
டிஜிட் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் நான் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார், கார்லாம் வந்துருச்சுன்னு என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமா இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து விஷ்ணு சார் வந்து இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூவுமே அப்படி தான் பண்ணார். எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிஸ்னஸ் ஆயிருந்ததுல காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் அந்த ஒரு உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த மெத்தனமும் இல்லாமல் அதுக்காக அக்கறையாக வேலை செஞ்சதுக்கான விளைச்சலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அது மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது 5வது படமா சார்? முண்டாஸ்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது, 2 படம். ஸோ இப்படி நாங்கள் 3 பேருமா எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் யார் புக் பண்ணாலும் அவரை உண்மை எங்களையும் சேர்த்து கூப்பிட்ருங்க. மற்றபடி கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டாங்க, லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அதனால் டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய சிறப்பு தகவல் இருக்குது. இந்த தகவல் வந்து இந்த டாக்டர்ன்ற தகவல் இன்றைக்கி டீ கடையில் தான் நான் கேள்விப்பட்டேன். இஞ்சி டீ கடையில் ரெகுலராக டீ குடிப்பான் சாலி கிராமத்தில். அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை. அப்போ தான் சொன்னார், அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க? அப்போ கேட்டேன். அப்போ வந்து ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து டீ கடையை விட்டுட்டு சினிமா போகிற தைரியம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போகிறீங்கன்னு. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேறு என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில் சொன்னார். நான் உடனே ஃபோன் அடித்து முனிசுக்காரு, எங்கள் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு, சிஞ்சிட்டி கடைக்கார சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கும் தெரியாது ஜீராரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அதனால தான் வலிக்காமல் எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்துருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாமல் விஷ்ணு சார் ஏமாற்றி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் காளி சார். சிறந்த நடிகர். இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக தன்னுடைய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கக்கூடிய கருணா சார், ஒன் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர்ஸ். ஸோ நீங்கள் இந்த படத்தோடைய வெற்றி பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ வெற்றி சார். எல்லாருக்கும் நன்றி. ஒரு வெற்றி படம். அந்த படத்தில் என்னதான் நம்ம நடித்தாலும் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லேயும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பார்ட் 2லேயும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்றை சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் வந்து நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் வந்து நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்து ஹீரோ, எனக்கு ரொம்ப சமீபத்தில் 2 படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, சினிமாவில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஓரளவு ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு ஹீரோவாக தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி ஒன்று பண்ணுறாரு. அவர் கூட சிவாங்கி சகோதரி இருக்காங்க, செவந்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான், பட் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ரொம்ப உழைச்சவங்க. அந்த விதத்தில் விஷ்ணு விஷாலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வேலை செஞ்சிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் உங்களுக்கு நல்ல படங்களை எப்போதுமே
எந்த சமரசமும் இல்லாமல் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கும் உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மீனாட்சி கூட தேட்டர் விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கட்டாய பூசி பார்த்தேன், வெற்றி படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட சிரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் போட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் பாராட்டு வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அந்த மாதிரி ஆட்கள். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்துலேயே நான் ஃபோன் பண்ணி செல்லாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு படம் அப்படின்னு. ஆகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால், இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறையா படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் கண்ணா சார். ஐ ஷுட் டெஃபினெட்லி மென்ஷன், இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, பட் ஆனால் இந்த படத்துக்கும் இந்த மீட்டுக்கும் நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். மீண்டும் வந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி.